ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்களை இப்போல்லாம் நான் பேசுகிற வேடோட பேர் தர மாதிரி தெரிஞ்சா முரளி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்கல்ல பல்லாம். ஹையா நீங்கள் இந்த காலேஜ் தானா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணா ஹே கட்டாடா அப்படிங்கிற மாதிரி ஜேகப் டேயோட மவுத்தில் ஃபிங்கரை வச்சா, என்ன இந்த மாதிரி என்ன மிரட்டுறீங்க? ஆலன் கிட்ட நல்லா ஃப்ளிட்டியாக பேச மட்டும் மொபைலில் தெரியுது. ஆலன் பிக் பண்ணாட்டா எனக்கு கால் பண்ணி ஆலன்கிட்ட கொடுன்னு சொல்ல தெரியுது. இப்போ இப்படி பேசுனா என்னையா கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டணும். டெடி கட்டடா நான் என்ன காலேஜ் ப்ரொஃபஸர்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட மவுண்ட்டை கிரிப்பை க்ளோஸ் பண்ணால் ஜேகப்புக்கு பேக் சைட் காரிடோர் தான் சுகா வந்துட்டு பாரு. இந்த மாதிரி டேயோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுறத பார்த்துட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுட்டு ஜேகப் என் பிரதர்கிட்ட என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கட்ட டக்குன்னு நம்ம ஜேகப் நம்ம டேயை விட்டு மூவன் ஆகுறாரு. அது ஒன்றும் இல்லை சுகா அப்படிங்கிற மாதிரி நானும் ஆலனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அந்த மூமெண்ட்டுக்கு. ஒன்றும் இல்லை, அது டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் ஹயாங் அது ஒன்றும் இல்லை, நான் லாலிபாப் சாப்பிட்டோம்ல என் தொண்டையில் போய் மாட்டிக்கிடுச்சு, அடடா ஹயாங் ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்ன அந்த லாலிபாப் உன் தொண்டையில் வர மாட்டிருச்சா, நான் பார்த்து தானே உனக்கு லாலிபாப் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டைம் உனக்கு லாலிபாப் கிடையாது ஐயா, நான் உனக்கு பெரிய சைஸில் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படி இல்லை ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளாஸுக்கு போகிறேங்கிற மாதிரி ஆலோட ஹேண்ட்ஸை படித்தபடி டே உள்ள என்றாக வர அந்த மாதிரி என்றானா, டே ஏன்டா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சுகாட்ட கேட்க, நான் இப்போ என்ன ட்ரீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்பாரா. அவன் காலேஜுக்கு வந்துட்டான்டா, நீ என்னென்னா அவன்கிட்ட குச்சி மிட்டாய் வாங்கிட்டு வரேன், குருவி ரொட்டி வாங்கிட்டு வரேனுங்கிற மாதிரி ஒன்றும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனை நீ இன்னும் சைல்டாகவே பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி சிலவன் எப்போதுமே என்னோடய டே பிபி மாதிரி தான், நான் அப்படி தான் பார்த்துப்பேன், நீ டேயோட மவுட்டை எடுத்து அப்படி க்ளோஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதான் அவன் சொன்னாம்லடா என்ன பாரு லாலிபாப் கூட கீழடா கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மளை விட்டால் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் அங்கே ரெண்டு வேகமாக பண்ணால், லாலிபாப்பு தொண்டையில் உண்மையிலே மாட்டி இருக்குமா, நெக்ஸ்ட் டைம் இதை வாங்கி கொடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படி அங்கே ரெண்டு போனால் இப்போ டேயும் ஆலனு தான் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. கிளாஸஸ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது லஞ்சு பிரேக்கில் நம்ம ஆலனும் டேயுமே ஃபுட்டு சாப்பிட்லாங்கிற மாதிரி கேண்டீனுக்கு வராங்க. இந்த மாதிரி கேண்டீனுக்கு வர அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே தான் ஜங்குக்கு சீனியர் ஸ்டூடெண்ட் இல்லை, ஜங்குக்கு ஜாக்கு ஜெனிங்கிற மாதிரி 3 பர்சன்ஸுமே அந்த பிளேஸில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்குக்கு ஏதோ கேண்டி சாப்பிட்டுருக்காரு, ஏதோ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது குச்சி மிட்டாய் மாதிரி நிலம் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு கேண்டீனா ஓகே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாரா, இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அப்போ என்னோடய கேண்டியை தட்டி விட்டுட்டு இப்போ நீ மட்டும் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டே நேராக வேகமாக ஆலன்னா, இவன் என்ன அந்த சீனியர் ரொம்ப ரக்கடாக ரூடாக நான் ஈவினிங் பிரேக்கில் தான் பார்த்தேன், அதாவது பிரேக் பில் அடிக்கும்ல கிளாஸ் பிரேக் பில் அப்போன்னா பார்த்தேன், ஒரு ஸ்டூடெண்ட்டை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார், அடித்து புள்ளி பண்ணி ராக் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சீனியர்கிட்ட இவன் எங்கே போகிறான், டேயாங்க அங்கே போகாடா அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணப்படி ஏலன் வருவானா. இந்த மாதிரி ஏலன் வந்தால் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே நிற்கிறாரு. கோவப்பட சொன்னால் கூட க்யூட்டாக இருக்குது, அந்த மாதிரி கோவப்படுறாரு. கோவத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே ஹிப்பில் 2 கையும் முட்டு கொடுத்தபடி நம்ம ஜேகே பார்ப்பாரா. அந்த மாதிரி பார்த்தேன், என்னடா வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கேட்பானா. இந்த மாதிரி கேட்டான், நான் உங்ககிட்ட எதுவும் பேச வரல, அப்போ யாருக்கிட்ட பேச வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேனி கேட்பாளா. இந்த மாதிரி கேட்டான், நான் இவங்கிட்ட தான் பேச வந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணவும் நம்ம ஜங்கு காண்டாகி, என்ன என்கிட்ட பேச வந்திருக்கேன்னு என் முன்னாடி ஃபிங்கரை வர நீட்டி பேசுறியா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபிங்கரை கிரிப்பாக பிடிப்பாரா. அந்த மாதிரி பிடிச்சான். நம்ம டேடா வலிக்கு பிடிக்கிட்டுக்குள்ளே வலிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் ஷாக்காக நம்ம டே நோட் பண்ணால், வலிக்கிட்டு என் ஃபிங்கரை உடச்சிட்டான், என் ஃபிங்கர் என் ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா இது ஃப்ராக்சர் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கும் ஜெனியும் ரொம்ப ஷாக் ஆனோம். நம்ம ஜங்கு கடுக்கு மேலே ஷாக் ஆகி, எப்பண்டா நான் உன்னோட ஃபிங்கரை உடச்சேன், பிடிக்கிறேன்டா செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டே பாட்டு மறுச்சா, இது உனக்கு ஓவராக இல்லை, மார்னிங் என்னோடய கேண்டி நீ தானே கீழே போட்டேன், என் கேண்டி எங்கே, எனக்கு கேண்டிக்கு பதிலாக அந்த கேண்டிக்கு பதிலாக எனக்கு இன்னொரு கேண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெகிட்ட இந்த மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால், ஓ மார்னிங் நீ என் மவுட்டுக்குள்ளே வச்சு ஒரு கேண்டி,
அந்த கேண்டி தேடி வந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்க, அடே கேண்டிடா, அட நீ வேஸ்ட் ஆக்கிட்ட, எனக்கு அதே மாதிரி ஒரு கேண்டி வேணும், எனக்கு கேண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த கேண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த கேண்டிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குமா, எல்லாத்தையும் சாப்பிட்ருப்பாரு, ஒன்றே ஒன்று இருக்குமா அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே என்ன செய்வார்னா, அதை அப்படியே மவுட்டில் ஜேகேயோட மவுட்டுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது, ஜேகேயோட மவுட்டுக்கு வெளியே கொஞ்சம் இருக்குது, அந்த பொசிஷனில் கேண்டி இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த கேண்டியை சாப்பிட்டுட்டேன், அது இப்போ மவுட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே இந்த மாதிரி சொன்னால், என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே டக்குன்னு ஜேகேயோட மவுட்டுக்கு வெளியே கொஞ்சம் போல் கேண்டி நீடிட்டு இருக்கும்ல, அட கடிச்சிருவார். அதாவது எப்படி சொல்கிறது, கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக வந்து கேண்டியை கடித்து சாப்பிட்டுட்டு எனக்கு கேண்டி கடிச்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எங்கே ரெண்டு போனோம். நம்ம ஜங்குக்குனா இப்போ இவன் என்ன பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா, ஏன்னா அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸாக வந்து ஜேகேயோட மவுட்டில் இருக்க கேண்டியை சாப்பிட்டுட்டு போகிறாருல, அந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக்காக நம்ம ஜேகே இந்த மாதிரி நோட் பண்ணால், ஜாக்ஸ் இந்த மூமெண்ட்டை பட்டு ரொம்ப கோவமாகி வேகமாக நேராக வந்து டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திருக்கி வளைக்கிறா. உனக்கு என்ன திமிரு இருந்தால் ஜூனியராக இருந்துக்கிட்டு சீனியர் ஸ்டூடெண்ட்டை எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை பிடிச்சி திருக்கிற அந்த பிளேஸ்க்குள்ள சுகா என்ட்ராகிறாரு. சுகா என்ட்ராகிறத நம்ம நோட் பண்ணிவிட்டு, ஹயாங் வரா இரு, நீ நான் பனிஷ் பண்ணல, நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஹயாங்குங்கிற மாதிரி நம்ம கட்ட ஹயாங்னு ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு நினச்சான். சுகா இந்த மாதிரி ஜாக்ஸி ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கிறக்கிட்ட பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி, உனக்கு என்ன திமிருந்தா என்னோட பிரதரோட ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி பிடிப்பேன், முதல்ல ஹேண்ட்ஸை விடுறி அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம சுகா கட்ட, இந்த மூமெண்ட்டை ஜாக்கும் ஜங்குக்கும் ஜாக்ஸியை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே ஜாக்ஸி விட்டா வந்த வேகத்துலேயே சுகா ஓங்கி ஒரு ஸ்லாப்பை வச்சுட்டாரு ஜாக்ஸிக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு டே டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. அங்கே இவன் ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கிட்டா ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் டே ஹக் பண்ண பொசிஷன்லேயே, உனக்கு என்ன திமிரு இருந்தால் என் பிரதரை இந்த மாதிரி பனிஷ் பண்ணுவடி நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் 3% செம ஷாக்கு. மார்னிங் கூட நம்ம ஜங்குக்கிட்ட இரு என் ஹயாங்கிட்ட போய் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி டே சொல்லியிருப்பார்ல, அந்த ஹயாங் என்ன காலேஜோட ஓனராடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கில் 3% நோட் பண்ணால், சுகாவுக்கும் டேக்குன்னா நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னோம்ல அந்த மூமெண்ட்டுக்கு, இவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட்டில் எப்படிடா பிரதரு, ஒருவேளை கசின் பிரதராக இருக்குமோங்கிற மாதிரி ஜங்குக்கும் ஜாக்கை நோட் பண்ணேன். ஜாக்ஸி செம்ம பயட்டில் அப்படியே சுகாவை நோட் பண்ணால், ப்ளே கிரவுண்டை 10 times ரன் பண்ணபடி ஓடுறி அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா நிற்கவே கூடாது, நின்னேன்னா நான் இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாக்குவேங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜாக்ஸியே ப்ளே கிரவுண்டில் நல்லா சன்லைட் அடிக்குது, அப்படி சூடு பறக்குது, அந்த பொசிஷனில் அவர் ரன்னிங்கில் ஓடுறா. 10 time இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு வர மூமெண்ட்டை டே நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகி சிரிக்கிறாரு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்னால், ஆமாம் என் பேபி ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே ப்ரொடெக்ட் பண்ணாண்டா நான் இருக்கிறேனே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, அவள் ஒன்றா பனிஷ் பண்ணால, இப்போ அவள் பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிட்டால, இப்போ அவள் மேலே எனக்கு கோவம் போயிருச்சா அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட இந்த மாதிரி நம்ம சுகா கேட்கவும், எனக்கு கோவம் போயிருச்சு, ஆனால் ஹேண்ட்ஸு தான் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சிவா கிட்ட பேபி மாதிரியே ஹேண்ட்ஸை நீட்டி காட்டுறாரு. எனக்கு இந்த ஹேண்ட்ஸு தான் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவார். அந்த மாதிரி காட்டுனா நம்ம சுகா தான் பெரிய சைஸில் ஒரு சாக்லேட்டே வச்சுருக்காரு. டேயோட பிஹேவியர், டே வந்து பேபி தான், அதுதான் நம்ம சுகாவோட மைண்ட் செட். அந்த மூமெண்ட்டுக்கு டேக் ஏதோ சாக்லேட் தான் கொடுக்க வந்துருப்பார் பிள்ளைக்கு, அதாவது லாலிபாப்பை சாப்பிட சொல்ல துண்டில் அடைச்சிருச்சுல, அந்த மூமெண்ட்டுக்கு இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஹை, எவ்வளோ பெரிய சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி டே டக்குன்னு இந்த சாக்லேட்டை வாங்குவார். அந்த மாதிரி வாங்கினா சமட்டு பையனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் குட் பாயாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாக்லேட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டபடியே பாடி டே சாப்பிட்றாரு, கொஞ்சம் ஆலனுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போனால் நம்ம சுகாடாம் ஜாக்ஸி பக்கத்தில் கூப்பிடுவோம். ஜாக்ஸி ரன் பண்ண பொசிஷன்லேயே நேராக சுகா கிட்ட வந்தாம். இப்போவும் நம்ம சுகா ஓங்கி ஒரு ஸ்லாப்பு தான் வச்ச ஸ்லாப்பில் ஜொங்குக்கும் நம்ம ஜாக்கும் இந்த மூமெண்ட்டை பட்டு கொஞ்சம் ஷாக்கானா, பிச்சிடுவேண்டி, அவன் என்னோட பிரதர், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், எங்கே உன் டீமில் உள்ள மற்ற 2 persons இங்கே பாருங்கள், காலேஜில் ராக் பண்ணி புள்ளி பண்ணிங்க, என் கண்ணு முன்னாடி எதுவுமே நடக்கலைன்னு போயிட்டா ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ இதே மாதிரி ப்ராப்ளம் பண்ணி ஏன் பிரதர் ஏதாவது பெயின் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் கேர்ள்லாம் திங்க் பண்ண மாட்டேன், கழுத்தை பிடிச்சி காலேஜுக்கு வெளியே அனுப்பிடுவேன்.
இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி பயங்கர மாதிரி திட்டிட்டு அங்கே 2 நேரம் போனால் நம்ம ஜொங்குக்கிடம் ஜக்ஸி ரொம்ப அதிகமாக பனிஷ்மெண்ட் வாங்கிட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். டேய் உன்கிட்ட அவன் அந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டேன்னு சொல்லி தானடா நான் அந்த மாதிரி பனிஷ் பண்ணேன். பட் ஜாக்ஸி எனக்கு அது ஒன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தப்பாலாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜாக் ரொம்ப ஷாக் ஆகி என்னடா மார்னிங் என்னென்னா லாலிபப் எடுத்து மவுட்டுக்குள்ளே வச்சான், இப்போ உன் மவுட்டுக்குள்ளே இருக்க சாக்லேட்டே எடுத்து சாப்பிட்டு போகிறான். நீ என்ன எனக்கு அதுலலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியலங்கிற மாதிரி கூலாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஹே அவன் பிஹேவியரை பார்ட்டியா பார்க்கலையா? சைல்டு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணுறான். இப்போ பார்க்க சொல்லே நல்லா புரியுது. அவன் ஒரு பேபி கேரக்டர், பேபி மாதிரியே எல்லாத்தையும் பிஹேவ் பண்ணுறான். அதனால தான் இன்னொரு பர்சனோட மவுட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிடணுங்கிறது கூட தெரியாமல் அவன் என் மவுட்டில் இருக்கிறத கடிச்சு சாப்பிட்டு போயிருக்கான். இதை ஃப்ரீ பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பெருசாக எடுத்துக்காட்டா அவன் சின்ன பிள்ளை மாதிரி விளாடுறான், அதை பெருசாக எடுத்துக்காண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போனான். கேட்டு உன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக ஒரு பர்சன்ட் வருவாங்க, அதை நாங்கள் பெருசாக எடுத்துக்கக்கூடாதா? என்ன ஜங்குக் இந்த மாதிரிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்ஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே கரெக்டாக ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ஜங்குக்கோட கிளாஸ் ரூமுக்கு போனோம். இப்போ டே சைடு தான் இந்த மாதிரி கேண்டி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை, சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை ஆலாம் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றியே பிறகு உனக்கு சொட்டப்பல் பண்ணுறப்போ அப்படிங்கிற மாதிரி டே கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சா அதெல்லாம் ஒன்றும் வராது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட்ற மூமெண்ட்டுக்கு டே போடுண்டா ஏன்டா உன் ஹயாங்கடான்னு முதல்ல சொல்லணும், உனக்கு இப்படி சாக்லேட்டாக வாங்கி கொடுத்து உனக்கு கெடுத்து வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆலன் திட்டுனா உனக்கு பொறாமை, இந்த மாதிரி உனக்குலாம் சாக்லேட் கிடைக்கலன்னு உனக்கு பொறாமை அப்படிங்கிற மாதிரி டே ஆலன்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஆமாண்டா எனக்கு பொறாமடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே நோட் பண்ணபடியே கிளாஸஸ் நடந்துட்டுருக்குமா கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஹவுஸில் தான் நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானதோட ஹல்ல அரம்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி உள்ள என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பக்கத்தில் கூப்பிடுவார். அந்த மாதிரி கூப்பிட்டா நேராக ரன் பண்ண வேகத்திலேயே ஆரம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. ஹயாங் நீ கம்பெனி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் இன்னைக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா இன்னும் 1 வீக் கழிச்சு ஹயாங்க்கு மேரேஜ் இல்லை, மேரேஜ் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும்ல அதான் வந்துட்டேன். சரி காலேஜ் ஃபஸ்ட் டே எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அது செம்மையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை மீட் பண்ணது, ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணது அதையெல்லாம் நம்ம டேக் வந்து ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரியே ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டாரு. நான் இப்படி பண்ணேன், அவங்க இப்படி பண்ணாங்க, அப்புறம் ஹயாங் வந்து அந்த கேலை பனிஷ் பண்ணாருங்கிற மாதிரி எல்லாட்டையும் சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த இதை கேட்டு இது அந்த பர்சன்ட்டுக்கிட்ட நீ இந்த மாதிரி சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கோமானம். அவன் ஏன் சாக்லேட்டை சாப்பிட்டாம்ல, அதை தள்ளி விட்டாம்ல, அதான் நான் அவங்ககிட்ட இருந்து சாக்லேட் கேட்டேன், சாக்லேட் தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மவுட்டில் வச்சான், அதான் அந்த மவுட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேக்கு இந்த மாதிரி சாக்லேட்லாம் தீண்டுச்சுடா நான் சாப்பிட்டுட்டேன்னு இருப்பார்ல அந்த மூமெண்ட்டை அப்படியே சொல்லிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஆரம் பிடிச்சி நம்ம திட்டுறாரு. நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறே, சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணாதன்னா நீ அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறியா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இந்த மாதிரிலாம் ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவாரா. போ நீ ரொம்ப மோசம், ஹவுஸ்க்குன்றனதோடைய என்ன நீ திட்டுற, ரொம்ப பேட் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு ரன் பண்ணபடி ஓடிட்டாரு. இந்த மாதிரி ஓடுனா சுகா அப்போ நான் ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக வரா. ஆரம் டேயை விட்டுட்டு சுகாவை கண்ட மணிக்கு திட்டி திக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ என்ன மாட்டி நம்ம பிரதரை கவனிச்சிட்டு இருக்கா, அவன் இந்த மாதிரி ஏதோ ஒரு சீனியர் பையன்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கதா சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாரு எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே டைப்பில் இருக்க மாட்டாங்க, ஒழுங்காக ப்ரொடக்டில் பாட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி செம்ம கோவமா ஆரம் சுகாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிறாரு. உன் காலேஜாக இருந்தாலும் காலேஜ் ஒர்க்கை மட்டுமே பார்க்குறது உன்னோட ஒர்க் கிடையாது, நம்ம பிரதரை நீடம் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிவிட்டு அவனை காலேஜுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரேன். அவன் என்னென்ன பண்ணுறானுங்கிறத 24 ஹவர்ஸும் நீட்டாக நோட் பண்ணணும், நோட் பண்ணுறது தான் உன்னோட ஒர்க், அவன் காலேஜ் ஸ்டடி முடிக்கட்டியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டு இதுக்கப்புறம் அவனை இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாட்ட சொல்லுவோம். சுகா வந்து எடுத்து ஏன் இப்படிலாம் திட்டுறீங்க, அவன் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன, அப்படி இப்படி எந்த ஒரு ஆரோக்கியமட்டுமே பண்ணலாம். ஓகே ஹயாங், ஓகே ஹயாங், எனக்கு புரியுது ஹயாங், நான் பார்த்துக்கிறேன் ஹயாங், சரி ஹயாங் நீ நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹெட்டை நாக் பண்ணபடி அமைதியாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா எங்கள் டைம் ஸ்கிப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலேஜ் அட்மிட்டாக ரன் ஆகுது. நம்ம ஜங்குக்கு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பில்லி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பில்லி பண்ணி ரேக் பண்ணி பனிஷ் பண்ணிகிட்டு இருப்பாரா. இதை ஆலன் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஓரளவுக்கு அவங்கவுங்க ஒர்க்கு தான் பண்ணுறாங்க.
பட் இந்த 3% தான் இருக்கிற எல்லாரையும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட புள்ளி பண்ணி ரேக் பண்ணதில் மாட்டி சிக்கி பனிஷ்மெண்டெல்லாம் பண்ணிட்டு தான் கிளாஸ் ரூமுக்கு வந்துருக்கேன். இந்த டே என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அப்போவே கால் பண்ணிட்டேன், நான் ஹயான் கூட கிளம்பிட்டேன்னா இன்னும் வரலை அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டென்ஷனில் இந்த மாதிரி ஆலன் ஜொங்குக்கூட டீமோட ரேக் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்துட்ருக்க ஆலனோட பேக் சைடில் லைட்டாக பேக்கப் பண்ணபடி ஜேகப் பேக்கப் பண்ண பொசிஷனில் ஆலனோட பேக் சைடு மட்டும் உரசினபடியே ஜேகப் நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஆலன் பயந்து டக்குன்னு திரும்பினா, எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஜேகப் அது என்னன்னா அது என்னன்னா சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ப்ளே கிரவுண்டில் ரன் பண்ணபடி ஓடின மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னை என் பிரதர் உன்னை பனிஷ் பண்ணானா என்ன அப்படிங்கிற மாதிரி, என்னோடய பிரதர் உன்னை ரேக் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப் இந்த மாதிரி கேட்டால், ஓ அந்த சீனியர் உங்களோட பிரதரா? இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, நீங்கள் சொன்னதும் கிடையாதுல்ல. ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க, உங்கள் பிரதர் ஏன் அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஜேகப் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்டல்மேன் மாதிரி ரொம்ப கைண்டான பர்சண்டாக இருக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. பட் உங்கள் பிரதர் ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் புள்ளி பண்ணி ரேக் பண்ணி பாருங்கள் நீங்களே பாருங்கள், ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் பனிஷ் பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. எனக்கு எவ்வளோ டயர்டாக இருந்துச்சு தெரியுமா. ஃபுல்லாக நான் 5 times ரன் பண்ணபடி நின்னதுக்கப்புறம் தான் கிளாஸுக்கே போக சொன்னார். ரொம்ப பேட் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆலன் இந்த மாதிரி ஜொங்குக்க வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு ஆலனோட சீக்ஸில் கிஸ் பண்ணுவோம். ஆலன் கொஞ்சம் ஷாக் ஆகி, ஹே ஜேகப் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இது காரிடோரியம், ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆலன் ஜேகப்கிட்ட இந்த மாதிரி பேசுனா, இப்போ அதில் என்னவா காரிடோரியமாக இருந்தேன் ஸ்டூடெண்ட் இருந்தால் இப்போ என்னவா, நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஜேகப் நான் தான் சொல்லியிருக்காமல என்னோடய பேரண்ட்ஸ்க்கெலாம் நம்ம லவ் பண்ணுறது தெரியக்கூடாதுன்ட்டு. நம்ம இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருந்தோம்னா அப்புறம் என் பேரண்ட்ஸ்க்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். காலேஜ் ஸ்டடி முடியட்டண்டியும் நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆலன் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு, சரி டென்ஷன் ஆகாத, நான் இந்த மாதிரிலாம் ஒன்று டக்குன்னு பயமுறுத்த மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் கூப்பிட சொல்ல நீ என்னோடய கேபினுக்கு வருவேன், அதோட ஸ்டாப் ரூமுக்கு வரணும், என்னோடய சீட்டுக்கு என்னை பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எதுக்குன்னு தெரியாத மாதிரி இன்னசென்ட் பையன் மாதிரிலாம் நடிக்காத, சரி எல்லா ஹோம்ஒர்க்கையும் என் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எல்லாத்தையுமே என் பண்ணிட்டேன், ஆனால் பட் இது ஒன்று தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜேகப்புமே ஆலனோட கிளாஸில் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுவார். அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகப்ட்ட அந்த டவுட்டை கேட்கவும் ஜேகப் அப்படியே கிளியர் பண்ணுவாரா, கிளியர் தான் பண்ணாருன்னு பார்த்தா நம்ம ஆலனோட கிரிப்பை பிடிச்சபடி க்ளோஸாக இழுக்கிறாரு. ஹே டவுட்டு தானே கேட்டேன், ஏன் ஹேண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணால், நான் டவுட்டு தான் பேபி கிளியர் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் பாண்ட்ரு ஜேகப் இந்த மாதிரி பேபிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆலன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே ஜேகப்பை நோட் பண்ணால், என்னடா பேபின்னு சொல்லக்கூடாதுன்னுங்கிற, ஆலனுக்கு கூடாதுன்னுங்கிற, அப்போ உன்னை என்ன பண்ணிட்டான் கூப்பிடுமா, ஒய்ஃபின்னு கூப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் டீச் பண்ணி ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு ஆலன் கூட. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா, ஹயாங் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த பிளேஸில் என்றோன்னா நம்ம டேக்கு பேக் சைடில் தான் சுகா நிற்கிறாரு. சுகா என்ன பண்ணுற ஜேகப் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணால், இல்லை டவுட்டு கேட்டுட்டு இருந்தான், அதை தான் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் தான் பார்த்தேனே நீ கிளியர் பண்ண மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஜேகப்பை நோட் பண்ணால் நம்ம டீடம் பயங்கரமாக ஷையாகி, ஹயாங் உனக்கு தெரியாது ஆலனும் ஹயாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வந்தா டக்குன்னு நம்ம ஆலன் டேவோட மவுட்டை க்ளோஸ் பண்ணுறாரு. அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், அது டவுட்டு தான் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அதை தான் அவர் கிளியர் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ஸ்டாப் ரூமுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பை நோட் பண்ணவும், இதோ வரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆலனை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து சுகா பக்கத்தில் போய் நின்னா, ஏன்டா டே அப்போ நீ சேட் பண்ணி மொபைலில் பேசிகிட்டு இருந்த பர்சன்ட் ஆலன் தானா அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்க, அட்டா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டல, பிறகு என்ன, ஓ அதுக்கு தான் இந்த ஆலனுக்கு ஸ்வீட் கொடுக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சினியா, நான் கூட நீ கெஞ்சிறதெல்லாம் வச்சு ஏதோ என்னமோ நீ சொன்ன டைலாக்கெல்லாம் வச்சு பூர் பர்சன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சி ஸ்வீட் கொடுத்தான்,
உன்னோட பாய் ஃப்ரெண்டை உன் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டுக்கு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பர்மிஷன் கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி ஜேக்கப் ப்ரொவைட் பண்ணா டென்ஷன் ஆகாடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூலாகு மச்சி இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகாடா மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு போனால் சுகாவுக்கும் நம்ம ஜேக்கப்புக்கும் ஒரே ஏஜ் தான், 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஜேக்கப்பு சுகா கிட்ட பேசிட்டு போனால் என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் இந்த மாதிரி காரிடோர் இதில் பண்ணிகிட்ருக்காட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக காரிடோரத்தில் பண்ணால் ஒன்றை பட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கெட்டுருவாங்கங்கிற மாதிரி திட்டுன்னு ஜேகப் அங்கே கூட்டிகிட்டு பண்ணான். டேடா செம்ம ஹாப்பியில் என்ன ஹயாங்க உங்ககிட்ட ஏதோ ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு, நானே ஹயாங்க பாட்டமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான். நீ எப்போ பாட்டால் கலாய்க்கட்டா செய்வியா டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரம் அங்கே 2 கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறாரு. கேட்டே டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போமா. இப்போ அப்படியே மேரேஜுக்கான டேட்டாம் அண்ட் மேரேஜ் ஹாலை தான் காட்டுது. மேரேஜ் ஹால் செம்ம கிராண்டாக 2 பர்சன்ட்டுக்கு மேரேஜ் ஆக போகிற மூமெண்ட்டில் கிராண்டாக எல்லா ஒர்க்கும் நடந்துட்டுருக்குமா. நம்ம டேடாம் ஐயோ ஸ்டேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குடா, பாட்டியா என்ன ஸ்வீட் இருக்குது, எவ்வளோ வெரைட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ ஸ்வீட்டும் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி அந்த பிளேஸில் 1 by 1 நோட் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கட்டே மொண்டையில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க, நீ மட்டும் என்ன அதே ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, அவ்வளவும் உனக்குடான் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாத்தையும் இங்கே வந்திருக்க பர்சன்ஸ் காலி பண்ணிடக்கூடாதுன்னு சுகா பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம ஆரம் நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஐயாங் டேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதான் அவனை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் இங்கே இருக்கிறதெல்லாம் காலியாயிருச்சுன்னா அப்புறம் கதறி அழுவான், அடுக்குடான் இந்த மாதிரி அவனுக்கு செல்லம் கொடுக்காடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ சின்ன விஷயத்தில் கூட அவனுக்கு ஓவர் செல்லம் கொடுத்து அவனை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க, அது உனக்கு தெரியலையா சுகா அப்படிங்கிற மாதிரி இப்படி ஆரம்பிட்டுன்னா எப்படி இருந்தாலும் லிட்டில் பிரதர் தானே, அவனுக்கு இந்த மாதிரி லவ் காட்டுறது ஒன்றும் எனக்கு தப்பாக தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பிட்டுருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி டேக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டுப்பான் பரவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ரெடி ஆகிறதுக்கு ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போயிடுவார். இவனை திருட்ட முடியாது, கொஞ்சமாக ஒரு கோல்டாக அவங்ககிட்ட பேசுனா என்னம்மா இவனுக்கு பிறந்த பேபி மாதிரியே கொஞ்சிக்கிட்டே அலைகிறான். இந்த மாதிரி இவன் இப்படி கொஞ்சிக்கிட்டே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் எப்படி நார்மல் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுவான், பேபி மாதிரி தானே பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பான், முதல்ல இந்த சுகாவை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனான். இப்போ கரெக்டாக மேரேஜுக்கான ஒர்க்கை 1 by 1 நடந்துட்டு இருந்தான். பார்க்கோட ஃபேமிலியும் வராங்க, அப்புறம் நம்ம ஜானோட ஃபேமிலியும் கரெக்டாக மேரேஜுகளுக்குள்ள என்ட்ராகிறாங்க. 2 மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்ஸுமே அவங்க ஃபேமிலியோட என்ட்ராகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டேடா வெல்கம் பண்ணுற பிளேஸில் மோம் பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜான் ஃபேமிலியும் பார்க் ஃபேமிலியும் ஒன்றா என்ட்ராகிறத பார்த்துட்டு டேக்கே அவ்வளோ ஹாப்பினஸில் அவ்வளோ வெறியும் வெல்கம் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லோரையும் வெல்கம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஜங்குக்கிட்ட அந்த டே வெல்கம் பண்ணிவிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வருவாரா. அந்த மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு ஸ்வீட் எடுத்து நம்ம டேயை நோட் பண்ணபடி சாப்பிட்டா, உனக்கு ஸ்வீட்டு கிடையாதுடா, யார்டா நீ மண்டல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணா. வெல்கம் பண்ண வந்துருக்கலடா, நான் என்னோட ஜின்னோட பிரதர்டா அப்படிங்கிற மாதிரி என்ன நீ வெல்கம் பண்ண வந்திருக்க, ஒழுங்க நான் வெல்கம் பண்ண அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இட்டுட்டு வரா. ஒன்று நான் அவரை வெல்கம் பண்ணுவாங்களா, ஒன்றெல்லாம் வெல்கம் பண்ணிடுது, முதல்ல ஸ்வீட்டை கிளவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்கு கூட சேர்ந்து தான் ஜெனியும் ஜாக்குமே வந்திருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு ஜெனியும் ஜாக்கும் இந்த மாதிரிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கானா அடம் முடிச்சுட்ருக்காரு. ஒழுங்க மாதிரி இந்த ஸ்வீட்டை கீழே விடா, உனக்கு ஸ்வீட் தரமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடம் முடிச்சா டேயோட மாம்டாம் அங்கே என்ன பண்ணுற வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை பெற வச்சுக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சன்ட்டை கொடுத்துட்டு இதோ வந்துட்டே மாம் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இவன் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான்
அப்படிங்கிற மாதிரி இப்போனா நம்ம ஜொங்குக்கு அங்கே வால்பேப்பர்லாம் வைப்போம்ல, அந்த போஸ்டர் இருப்போம்ல அதெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் நம்ம சுகா, ஜிமின்னு, அப்புறம் ஆரமு, ஜின்னு அவங்களோட பிக் இருக்குது. அப்படியே பிக் பக்கத்தில் நம்ம டேயோட பேரண்ட்ஸும் டேயும் இருக்காங்க. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் கிம் ஃபேமிலி சேர்ந்த பர்சன்டா என்ன, சுகாவோட பிரதர்னு தெரியும். ஓ மை காட், அப்போ சுகா ஆரமோட பிரதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா, ஆரம், டே 3 பர்சன்ஸுமே பிரதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அந்த அந்த போஸ்டரை நோட் பண்ணபடி இருந்துட்டு கொஞ்சம் வில்லத்தனமாக சிரித்தபடி சரிடா வாங்க மேரேஜ் காலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெனியும் ஜாக் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் இப்போ ஸ்டேஜில் ஒவ்வொரு ஒர்க்காக நடந்துகிட்ருக்குது. மேரேஜுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருந்தால் நம்மகிட்டே அங்கே சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ண வந்துருப்பாங்கள்ல, அவ்வளோ பேர் கூடயும் ப்ளே பண்ணி விளையாண்டுருக்காரு. போடா குறைக்கி ஆலனோட ஹேண்ட்ஸையும் கிரிப்பை பிடிச்சிருக்காரு. ஆலனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே பேபிஸ் கூட ப்ளே பண்ணி பேபிஸ் மாதிரியே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி சைல்டிஸாக ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கட்டும், பேபிஸ் கூட க்யூட்டாலாம் ஃபைட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. பேபிஸா இல்லை நம்ம பேபியானுங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம சைல்டாக ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கிறத நம்ம ஜொங்குக் ஒரு சேருக்கு சேர் அந்த லைன் படி வரிசையாக உட்கார வச்சுருப்பாங்களா, அதில் அவருக்கு கொட்டு சேரில் உட்காந்த படியும் பண்ணிகிட்ருக்க மொமெண்ட்டை நோட் பண்ணி டேயை ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டேயை ரசிச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தான் பேபிஸ் கூட சேர்ந்து ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு ரன்னிங்கில் போனவர் பேபிஸ் கூட ஓடுற மூமெண்ட்டில் ஸ்கிப் ஆகி இந்த மாதிரி சேரில் உட்காந்துருக்க ஜொங்கு கூட டைஸ்லேயே வந்து உட்காந்துருவார். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஆனால் இந்த சேர் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக வேற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட டைஸில் உட்காந்துட்டு சேர் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே சொல்லுவாரா, இந்த சேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹயாங்கிட்ட சொல்லிவிட்டு இந்த சேரை மட்டும் நம்ம ஹவுஸுக்கு போக சொல்ல ஹவுஸுக்கு எட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே சொன்னேன். ஆலன்டா டே ஒழுங்காக கண்ணை திறந்து பாட்டுட்டு பேசுடா, நீ உட்காந்துருக்கிட்டு ஒன்றும் சேர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஹே ஆலன் நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா, என்னை பிடிக்க வந்துருக்கியா பாட்டியா, இந்த சேரு செம்ம சாஃப்டாக நல்லா இருக்குதுடா, எனக்கு இந்த சேரை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹயாங்கிட்ட மணி டபுள் மணி கொடுத்தா வந்து இந்த சேரை வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால், நீ ட்ரிபிள் மணி கொடுத்தாலும் நான் கிடைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு என்ன சேரு பேசுது அப்படிங்கிற மாதிரி திரும்பினா சேரு என்னைக்கிடா பேசியிருக்கு, நான் தான் பேசுனது அப்படிங்கிற மாதிரி ஜவுங்கிட்டே நோட் பண்ணா, ஹேய் உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த மாதிரி இந்த சேரில் உட்காந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, ஆலன்னா பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி பேசுகிறான் பாரு, நீ தாண்டா சீனியரோட டைஸில் உட்காந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆலன் கட்டுனா. அப்புறம் என்ன ஜங்கு கூட டைஸில் உட்காந்துருக்குது நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுதிக்கிறாரு, இங்கே பாருடா, இது வந்து தெரியாமல் விழுந்துட்டேன், தெரியாமல் உன் டைஸில் உட்காந்துட்டேன், அதெல்லாம் நான்லாம் சாரிலாம் சொல்ல மாட்டேன்னா, நான் வந்து சாரி சொல்கிற டைப் கிடையாது, அதுவும் முக்கியமாக உங்ககிட்ட சாரி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆலனோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி போனால் ஜொங்குக்கிட்ட பண்ண மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு என்ன டபுள் மணி கொடுத்து வாங்க போறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக நோட் பண்ணபடியே அப்படி மேரேஜில் ஸ்டேஜில் ஆரம்பம் சுகாவும் வந்து நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. நம்ம நோட் பண்ணோம். ஆரம்பம் சுகாவும் ஸ்டேஜுக்கு வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஸ்டேஜில் ஏறிட்டார். ஆலனோட ஆன்சர் கிரிப்பாக படித்தபடி டே நம்மளாம் இதுக்கிட்ட ஸ்டேஜுக்கு ஹயாங் பக்கத்துலேயே இருக்கணுன்ட்டு ஹயாங் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். நம்ம சுகா பக்கத்தில் பக்கத்தில் கூட வரல, ஏன்னா ஆரம் வந்து திட்டிடுவார்ல, பனிஷ் பண்ணிடுவார்ல அந்த மூமெண்ட்டுக்கு. சுகா பக்கத்தில் வந்து நம்மகிட்டே நிற்கிறாரு. சுகா அப்படியே ஸ்மைல் பண்ணபடி என்ன ஸ்டேஜில் எனக்கு கம்பெனி கொடுக்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆலனை நோட் பண்ணுறாரு. பாட்டியும் எனக்கும் மேரேஜ் ஆனால் இதை விட பெரிய பிக் சைஸில் மேரேஜ் காலட்டா மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர இந்த மாதிரி சொன்னோம். சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்ன சைலண்ட்டுங்கிறான் ஹயாங்க அப்படிங்கிற மாதிரி ஆலன்ட்டே நோட் பண்ணான். சட்டமோட டாலன் அப்புறம் ஆரம் கையன் திட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். அப்போ நீ ப்ளே பண்ணி விளையாடுறது மட்டுமும் சுகா கிட்ட மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி ஆலன் சுகாவையும் நோட் பண்ணோம். ஆரம்னா சைலண்ட்டுன்னம்ல, ஸ்டேஜில் என்ன அமைதி எனக்கு தெரியாது, டயாங்
அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ என்னை ஏன் நீ திட்டுற? நான் சும்மா தானே நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகே ஆரம்பிச்சிருவாரு. இந்த மாதிரி அழ ஆரம்பிச்சா, ஐயோ! முடியல இவனை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாரி நேரா டேக்கிட்ட வந்தா, என்ன அடிக்க போறியா நீ? அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அந்த மாரி கேட்டா, அவரோட கர்ச்சீப் எடுத்து டேயோட டீயர்லாம் வைட் பண்ணி விட்ருவாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ரை பண்ணிகிட்ருக்கான். எதுக்கு இந்த மாதிரி க்ரை பண்ற? ஸ்டேஜில் எல்லாரும் பாட்டுட்ருக்காங்களா, நீ தானே என்ன திட்டுன, நீ தானே என்ன திட்டுன அப்படிங்கிற மாரி அடிக்கலாம் வர செய்வாரா? அந்த மாதிரி செஞ்சா, டேய் எப்படி சமாதானப்படுத்துனே தெரியல. அடிச்சு